ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நார்மலாக யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபரில் வந்துட்டுருக்கோம். 4 ஐட்டம் வாங்கினா 1679 சொல்லிட்டு இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அயன் கடை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது, இது எப்படி இன்னும் ரேட் கம்மியாக வாங்குறது, ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்தது. ஃபுல்லாகவே இண்டஸ் வேலையும் போட்டு தான் வந்திருந்தது. உங்களுக்கு இந்த இண்டஸ் வேலி போடலைன்னா அது அவங்களோட ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பெரிய படாத பாடம் போட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இன்னும் 2 பாக்ஸ் இருந்துச்சு. அது எடுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னால் எடுக்கவே முடியல. ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளே இருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே இருக்க ஐட்டமாக மட்டும் வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா என்னால் பாக்ஸை வெளியே எடுக்கவே முடியல. நான் ஃபஸ்ட்டு எடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த கடாய் தான். இந்த கடாய் எப்படின்னா, நமக்கு அங்கே யூடியூபர் காட்டுற மாதிரிலாம் ரொம்ப திக்காக அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் லேஸான ஒரு அயன் பேன் மாதிரி ஒரு அயனில் தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் 2மே சில்வரில் இருக்குது. நான் எடுத்த வீடியோ அப்படி கண்ணப்பண்ணு எடுத்து வச்சுருக்கேன் போல். என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணாமல் எடுத்திருக்கேன். ஆனால் தொட்டால் ஃபுல்லாக இந்த மாதிரி கறிக்கறியாக வருது, கருப்பாக வருது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சில்வர் தான் போட்டிருக்கு. நல்ல கவர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2மே கருப்பாக இருக்குது. அதே கவருக்குள்ளே நமக்கு அந்த தற்காப்பேனும் இருக்குது. இதுக்கு நல்லா ஹுடன் ஹேண்டில் போட்டு நல்லா சின்னதாக நல்லா தான் இருக்குது. இதுவுமே அயன் தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அவ்வளோதான். இந்த சைட் பாக்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட் பாக்ஸில் தான் நமக்கு இந்த தோசை தவாவும் ப்ளஸ் வந்து அந்த ஃப்ரை பேனும் இருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் தோசை தவா தான் எடுத்தேன். தவாவுக்கு வந்து நல்லா இதுவுமே ஹுடன் ஹேண்டில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ஷேப்பாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் ஹுடன் ஹேண்டில் போட்டு கையில் அந்த ஹேங் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக சில்வர் பிளாஸ்டிக் கவரில் போட்டு தனித்தனியாக தான் ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்றோட உரசுறதுக்கும் இதுக்குலாம் எந்த வாய்ப்பும் இல்லை. பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாது. 2 ப்ராடக்ட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸு, 2 ப்ராடக்ட் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு ஓவராலாக ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க. தோசை தவா சூப்பராக இருந்தது. நான் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் இது வாங்கி எனக்கு மோர் தென் 1 மந்த் ஆகிடுச்சு. இப்போது நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரை பேனுமே நல்லா தான் இருக்குது. என்ன இதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் புளி ரசம்லாம் வந்து செய்யவே கூடாது. நான் வந்து இந்த ஃப்ரை பேனில் ரசம் செஞ்சுட்டேன். ஸோ அதனால் இந்த ஃப்ரை பேன் வந்து எனக்கு டோட்டலாக வேஸ்ட் ஆகிடுச்சு. துரு பிடிச்சி ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. மற்றபடி நான் மீதி 3 ஐட்டமும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மீதி 3 ஐட்டமும் சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ எதனால் ஒர்த் அப்படின்னு சொல்கிறேன்னா, நார்மல் இந்த தோசை தவா பேனே வந்து அமேசான்லலாம் பார்த்தோம்னா 799க்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஐட்டம் சேர்த்து இது இந்த ரேட்க்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு சீசனிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக இண்டஸ் வேலையோடது நான் ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணால் சைட் இப்படி தான் இருக்குது. இந்த சைட் நிறைய பேர் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக பார்த்துருப்பீங்க. ரேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 ஐக்கான் இருக்கும். ஹோம், டீல்ஸ், கேட்டகரிஸ்லாம் இருக்கும். அதில் டீல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட டீல் தான் இருக்கும். கொஞ்சம் ரோடாக கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள், பை 3 get 1 சொல்லியிருக்கீங்களா, இதுதான். இது பார்த்தீங்கன்னா 1799க்கு போட்டிருக்காங்க. நம்ம வாங்க போகிறது 1673 விட கீழே தான் வாங்க போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட் டு த கார்ட் கொடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பை இட் நவ் கொடுத்தாலும் சரி. பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் ஒரு ப்ராடக்ட்டும் என்ன வெயிட் இருக்குது, அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், ஸோ இது எத்தனை லிட்டருங்கிற மாதிரி லிட்டர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் பை இட் நவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் மோடு கேட்கும். ஸோ அந்த பேமெண்ட் மோடில் நீங்கள் ஒரு கூப்பன் அப்ளை பண்ணுவீங்க. ஹரின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் உங்களுக்கு காமிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனில் அந்த கூப்பன் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து பேமெண்ட் மோடு வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்தேன். அப்போவே எனக்கு வந்து 1673 தான் நான் வாங்கினேன். பட் ஆனால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ரெடியூஸ் ஆகும். இன்னும் ரெடியூஸ் ஆகிட்டு நீங்கள் பிலோ 1673, அதாவது 1673க்கு கீழே நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஒர்த்தியான சைட் தான், ட்ரஸ்ட் ஒர்த்தியான ப்ராடக்ட் தான்.